இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பையிலே. நான் தற்போது ஆடி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 16 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரை. என்ன சிம்மராசி அன்பர்களே, அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. அசிங்க, அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியில் இருந்து நெருவிழுதல். இதெல்லாம் நான் சொல்லல சாமி, பழம்பெரும் ஜோதிட கிரந்தங்கள்னா உங்களுக்கு தெரியாது, நூல்கள். சான்ஸ்கிரிட்டில் கிரந்தம்னா நூல்களில் சொல்லப்பட்டது. இது நாங்கள் நூற்றுக்கணக்கான பேருக்கு சொல்லி இருக்கோம், கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திசை அட்டமாதி திசை வரும்போதே சிறைக்கு போயிடுவோம். அஷ்டமத்து சனி தான் 7.5 சனியை விட கொடூரமான சனி, சிறைக்கு அனுப்பும் சனி. அதனால எச்சரிக்கையாக இருந்து உங்கள் ஜாதகத்தினுடைய பலம் அறிந்து செயலாற்றினால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு தப்பிப்பீர்கள். இல்லை என்றால் தலையும் தப்பிக்க முடியாது என்பதை போல்தான் இப்போது நிலைமை உண்டு. மேஜர் பிளானட் ரெண்டுமே உங்களுக்கு அவுட்டு. ஆமாம், கடவுளுடைய அருள் உங்களுக்கு குருவின் நல்ல பயிற்சியில் தான் கிடைக்கும். அந்த குருவும் உங்களுக்கு மறைந்து விட்டார். சனி என்கின்ற அஷ்டம சனியில் இருக்கிறார். அதனால் மேஜர் பிளானட் 4மே நல்லா இல்லை உங்களுக்கு. ராகு, கேது, சனி, குரு, இதுதான் மேஜர். இதுவே நல்லா இல்லை, போங்க. அதனால உங்க அடிப்படை ஜாதகத்துல யோக தசாபுக்தி நடக்கிறவங்க தப்பிச்சிங்க. மற்றவங்க அத்தனை பேருமே இந்த சனீஸ்வரர் அவங்களுடைய கர்ம வினைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். எவ்வளவு பெரிய ராஜயோகமாக இருந்தாலும் அஷ்டமத்து சனி மட்டும் அவரை ஒரு பிடிக்காம விடாது. அது கெட்ட விஷயத்துல நான் சொன்ன முன்னாடி அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியில் இருந்து இடறி விழுதல், வழக்குகளை சந்தித்தல், கடன் வாங்குதல், கடன்காரோட சண்டையிடுதல், சிறைக்கு செல்லுதல், சிறைக்கு செல்ல வைத்தல், எல்லாமே நடக்கும். ஸ்டாலின் பாருங்க, மு.க. ஸ்டாலின் சிம்மராசி தான் பாருங்க, கன்னி பொண்ணு மாதிரி கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சிருச்சா இல்லையா? அதற்கு முன்பு கடகராசி தற்போதைய முதல்வர் விஜய் அவருக்கு அஷ்டம சனியில தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சு, ஆமா, கிட்டத்தட்ட 41 பேர் இறப்புக்கு அவர் காரணமாகி விட்டார் அல்லவா? தெரிந்தோ தெரியாமலோ இன்னைக்கும் வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பப்போ சிபிஐ கூப்பிடுதில்ல, வாங்கோன்னா கொஞ்சம் டெல்லி வாங்கோன்னா இவர் நாங்கள் வரோங்கோன்னா அப்படின்னு போறாரா இல்லையா? அதான் சொல்றேன், அஷ்டமத்து சனியில ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு மீண்டும் அடுத்த அஷ்டமத்து சனி வரையிலும் 30 வருடங்களுக்கும் நினைத்து உங்கள் மனம் வேதனை உறும். பின்ன கரூர்ல நினைச்ச சம்பவத்தை நினைச்சு மனசு வேதனைப்படாதா விஜய் அவர்களுக்கு? இந்த பிறவி முழுக்க நம்மளால 41 பேர் போயிட்டாங்க. நம்மள தானே பார்க்க போனாங்க. ரஜினிகாந்தை பார்க்க போனாங்களா? வேற யார்? கடவுள் தரிசனத்துக்காக வந்தாங்களா? பெருமாள் தரிசனம் அங்கே வருது, பெருமாள் ஊர்வலம் வருதுன்னு போனாங்களா அப்படின்னு அவருக்கு இருக்குல்ல. இதுதான் ஜோதிஷம். சும்மா நீங்கள் உச்ச நடிகர், நீங்கள் உச்ச பிரதம மந்திரி, நீங்கள் ட்ரம்ப்னா விட்டுறாது. ஜான் எஃப் கென்னடி எப்படி கொல்லப்பட்டார்? அவர் அமெரிக்க அதிபர் தானே, அமெரிக்கா தானே வல்லரசு நாடு. அவரே துப்பாக்கி குண்டுகளுக்கு தானங்க இரையானார். அதனால் நீங்கள் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியா அல்லது நீங்கள் ஒரு சாதாரண குப்பனா சுப்பனா முதலமைச்சரா என்பது கிரகங்களுக்கு கவலை இல்லை. அதை பற்றி நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பெயர் கூட அதுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தான் சென்சரி இருக்குது, அதுக்கு சென்சரி இல்லை. நீங்கள் தான் அதுன்னு தெரிஞ்சுக்க சென்சரி இல்லை. இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறீங்க. 4 மேஜர் பிளான்ட் கெட்டு போய், அதுக்காக உங்களுக்கு தெளிவாக உங்கள் ஜாதகத்தை நல்ல வாக்குபலம் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடைமுறையில் வாழுங்க. இப்போ பலனை கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு உடல்நல செலவு, மருத்துவ செலவு, வழக்கு செலவு, நோய் செலவுல தான் ஆரம்பிக்குது. பிள்ளைகள் கல்வி தடை வருது. உங்களுக்கே ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, உடல்நல பாதிப்பு வந்துருமோ, நமக்கு ஹார்ட் அப்பப்போ ஒரு மாதிரியா ஆகுது அப்படின்னு டாக்டர்கிட்ட போங்க. எல்லாருக்கும் மெடிக்ளைம் பாலிசி எடுத்து வச்சுக்கிங்க. மனைவி மக்கர் பண்ணும், சமூகம் மக்கர் பண்ணும், பார்ட்னர்ஷிப் மக்கர் பண்ணுவாங்க. ஒரு நண்பன் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுவான் இந்த மாதம். வெளி ஊருக்கு ஓடிடலாமா, வெளிநாட்டுக்கு ஓடிடலாமா, வெளி மாநிலத்துக்கு ஓடிடலாமா, தலைமறைவாக இருக்கலாமா கொஞ்ச நாள், இதெல்லாம் சிந்தனை மைண்டில் ஓடுது. பிறகு 5 நிலைகள் கேளுங்க. முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 பணத்துக்காக நாயா பேயா அலையிறீங்க. கடைசியில் கையில் இருக்கிறது தங்கம் கிங்க எல்லாத்தையும் விற்று காசை கொண்டு வந்து தான் குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்குது. இந்த முதல் நிலையான 14 ஜூலை 2026 முதல்
17 ஆகஸ்ட் 2026. இரண்டாவது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இப்பதான் உக்ரம். எது இந்த அஷ்டம சனியில அப்படி உக்ரம் பிடிக்கும் பாருங்க. உங்களை புடி சில பேருடைய ஜாதகம் தனயோக ஜாதகம் வந்ததுன்னா கொடுத்து கெடுக்கும். தனயோகம் இல்லாத ஜாதகமா இருந்தா கொடுக்காமலே கெடுக்கும். இதுதான் பாயிண்ட். இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா அதுக்கெல்லாம் பல பிறவி கான்சியஸ்னஸ் ஞாபகத்துக்கு வரணும். இந்த கணப்பொழுது சொல்லும்போது அப்போ பல பிறவில நான் கற்று வந்திருந்தாதான் அந்த கான்சியஸ் வரும், எல்லாம் வராது. அதனால தான் 1 கோடி பேர்ல ஒருத்தர் தான் ஜோசியம் புரியும். புரிஞ்ச அப்புறமா அதில் ஜெயிக்கிறது அவனுடைய பல பிறவி கான்சியஸ்னஸ். அப்படின்னா இந்த உலகத்தில் 800 கோடி பேருனா 800 கோடி பேருக்கு தான் இந்த கலையை புரியுமா. அதில் யாரோ ஒருத்தன் தான் கூரை மேலே ஏறி நின்று புகழடைகிறான். புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி ஹேட்ரிக் சக்ஸஸ் கொடுக்குது அந்த 800 பேரில் ஒருத்தர் தான் என்ன மாதிரி வர முடியுது, இல்லை 2 பேர் வர முடியுது. அதுக்கு மேலே இல்லையே, எங்கே இருக்கு சொல்லுங்கோ. நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ரைட். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது நிலை 26 ஜூலை 2026 to 17 ஆகஸ்ட் 2026. மோட்டார் வாகனம் வண்டி ஏற்கனவே யார் பேர்லையாவது வழக்கு இருந்தால் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து வச்சுக்கோங்கோ. இல்லைன்னா பிடிச்சி உள்ளத்தில் இடுவான் கடங்காரன். இல்லைன்னா வழக்கு குற்றப்பெண்ணின் வழக்கு இருந்தால் எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஏபி என்ற ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுங்கோ. அடுத்தது மூணாவது நிலை 1 ஆகஸ்ட் 2026 to 17 ஆகஸ்ட் 2026. காது மூக்கு தொண்டையில பிரச்சனை வருது, சகோதர சண்டை, இளைய சகோதர சகோதரி சண்டை வருது, தொழில் நஷ்டமாகுது, வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிடல. இதுதான் மூணாவது நிலை. நாலாவது நிலை 2 ஆகஸ்ட் 2026 to 17 ஆகஸ்ட் 2026. ஓரளவுக்கு கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு பணம் வருது. இது கொஞ்சம் நல்ல நிலை. அதன் பிறகு 5வது நிலை, அது மிக மோசமான நிலையா இருக்கே. 5 ஆகஸ்ட் 2026 to அந்த மாதம் நிறைவடையக்கூடிய 17 ஆகஸ்ட் 2026 வரலும் விரயம் விரயம் விரயம். கைப்பணம் ஒன்று வட்டி கட்டுறதுக்கு, வழக்குக்கு, நோய்க்கு, பிள்ளைகளுடைய நோய்க்கு, மனைவி நோய்க்கு, உங்கள் நோய்க்கு செலவாகக்கூடிய காலம். அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம் நாட்களும் தரப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்ருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேரு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact
9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.